வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக ரேலியாக இருக்குது. சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கு. நிஃப்டி வந்து 25,300 கிராஸ் பண்ணி மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ரேலிக்கு வந்து காரணமாக இருந்தது, ஏன் மார்க்கெட் வந்து இப்படி மேல் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மூடில் ஸ்டார்ட் ஆகி நாள் பூராவே ஒரு பையிங் ப்ரெஷர்லேயே இருந்துச்சு. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல்ஸ், பேங்கிங், ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தது. இன்வெஸ்டர்ஸ்னுடைய கான்ஃபிடென்ட்டையும் பயங்கரமாக இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த ரேலிக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினோட ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மூவ் கொடுத்தது. அது ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ரிலையன்ஸினுடைய எனர்ஜி, ரீட்டைல், ஜியோ இது மூணுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இன்றைக்கி கொடுத்துருக்கு. இது வந்து இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக் அப்படின்றதுனால ஒரு பிக் புஷ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஹெச்டிஎஃப்சியும் எஸ்பிஐயும் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு மேஜரான ரேலி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூனியன் பட்ஜெட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அது மாதிரி வந்து கிரெடிட் க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து எஸ்பெஷலி இந்த எஸ்பிஐ அது பிறகு இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கு இன்றைக்கி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து என்பிஎஃப்சி ஃபேஸில் வந்து ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர். இது வந்து ஒரு கன்சிஸ்டான க்ரோத்தும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டும் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு. அதுக்கடுத்து மெட்டல் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது டாடா ஸ்டீல்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு. அதனுடைய டிமாண்டினுடைய அவுட்லுக்கும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ அது மாதிரியான மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நல்லா வந்து ரேலி ஆச்சு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். டிஃபென்ஸ் செக்டர்னுடைய ஹைப் வந்து கண்டினியூவாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டினுடைய ஸ்பெண்டிங்கும் அதனுடைய ஆர்டர் புக்கிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து பெல்லுனுடைய ஸ்டாக்கும் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மராக இருந்துச்சு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எம்சிஎக்ஸ்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு. எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸும் அதனுடைய ஃபண்டமெண்டலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கி ஏன் மார்க்கெட் வந்து நல்ல புலிஷாக அப் மூமெண்டமில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ரீசன் இந்தியா யூரோப்பினுடைய ட்ரேட் டீல், அதனோட ஆப்டிமிசம். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்கமிங் யூனியன் பட்ஜெட்டினுடைய ஹோப்ஸ். அதுக்கு அடுத்தது தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது யுஎஸ் டாலர்னுடைய வீக்னஸ். அது வந்து எஃப்ஐஐ வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து வெதர் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் அண்டு செக்டர்னுடைய ரொட்டேஷன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் செக்டர்னுடைய ரொட்டேஷன்லாம் ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டில் மேலே போச்சு. சரி, இதனுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு ஷார்ட்டாக கேட்டிங்கனாக்கா இது வந்து ரேலியை பொறுத்த வரைக்கும் இது வந்து சென்டிமெண்ட் ரிவன், அது பிறகு ஃபண்டமெண்டலும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஷார்ட் டைமை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட் ஆகி பிளைண்டாக வந்து எதையும் பை பண்ண வேணாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷனில் கீழ் நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் கீழே இருக்குது. ஃபார்மாவில் பார்க்கும்பொழுது நாட்கோ ஃபார்ம் அது மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் கூட கீழே இருக்குது. அது மாதிரி ஐடிசி, எஃப்எம்சிஜியில் பார்க்கும்போது ஐடிசி. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக பிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.